Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. நாங்கள் கூட்டணியை மட்டும் நம்பி இல்லை, நாங்களே தனியாகவே போட்டிட்டு ஆட்சி அமைக்கும் எல்லா வல்லமையும் இருக்கு. 234 தொகுதியில் போட்டி போடுறதுக்கு ஆள் இருக்கான்னு கேட்டவங்களுக்கு 10,000 ஃபார்ம் 1 மணி நேரத்தில் வித்துருச்சுன்னா அப்போ மக்களோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கு? கொங்கு மண்டலத்தில் 29 தொகுதி இருக்குது. அது எல்லாமே நாங்கள் வெற்றி பெற்று திரு விஜய் அவர்கள்ட்ட சமர்ப்பிப்போம்ன்ற சாத்தியமா சார்? எங்க கொங்கு மண்டலம் மட்டும் இல்லைங்க, அனைத்து மண்டலங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களே. ஏடிஎம்கே பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்த போது அப்படி 10 தேர்தலில் இப்போ எப்படி தோற்று போனாங்க? ஸ்ட்ராங்காக இருந்தவங்க டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய பயத்தை 2 கட்சிகளுக்கும் ஏற்படுத்தியிருக்கு. தாவேகா வருகைக்கு முன்பு தாவேகா வருகைக்கு பின்புன்னு தான் பார்க்கணும். பல கட்சிகள் அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி கொடுக்குறாங்களே சார் இந்த பரப்புரைக்கலாம். அது தாவேகாக்கு தான் கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக இருக்குன்றாங்க. சாஃப்ட் ஸ்குவீஸ்னுவாங்களே. எங்களுக்கு அனுமதி மறுக்குதுங்க இந்த அரசு, முடக்கிறதுக்கு நினைக்குது. உங்கள் சைட்லேருந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டு வாங்க, நாங்கள் கொடுக்குறோன்றாங்க. என்ன மிஸ்டேக்? நீ இஷ்டத்துக்கு போட்டுகிட்டே இருப்பீங்க ரூல்ஸை. தாவேகாவுக்கு மட்டும்தான் தாவேகாவுக்கு மட்டும்தான் இங்கே பிரச்சனையே. மற்ற எல்லாருக்கும் பாஜக பண்ணுறாங்க, ஏடிஎம்கே பண்ணுறாங்க, விசிகே பண்ணுறாங்க, திமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இப்போ விமர்சிக்க ஆரம்பிக்கிறாரு. அது ஏன்? ஏடிஎம்கே இஸ் ஃபினிஷ்ட். தேர்தலுக்கு முன்பே 3வது இடத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். அவங்களோட இருப்பை காட்டுறதுக்கு தான் திரு விஜய் அவர்களை விமர்சிக்கிறாங்களா? அவங்க இருப்பை காட்டுறதுல கடுப்பை காட்டுறதுக்கு வச்சுக்கலாம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவின் தேசிய செய்தி தொடர்பாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். காங்கிரஸுக்கும் திமுக இடையே ஒரு மாதிரி சலசலப்பு போயிட்டே இருக்கு. காங்கிரஸ் தாவேகா பக்கம் வருமா வராதா? அப்படியே நிறைய ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. 70 சீட்ஸ் கொடுக்குறேன்றாங்க, துணை முதல்வர்ன்றாங்க, 6 அமைச்சர்ன்றாங்க. இவ்வளோ கொடுத்ததுக்கப்புறம் ஏன் சார் தயக்கம்? ஏங்க, நாங்கள் கூட்டணியை மட்டும் நம்பி இல்லை. நாங்கள் முதல் மாநாட்டிலேன்னு சொல்ல, நாங்களே தனியாகவே போட்டிட்டு ஆட்சி அமைக்கும் எல்லா வல்லமையும் இருக்குது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன். என்னுடைய நண்பர்கள் பல பேருங்க 3 மாதத்துக்கு முன்னாடி அவங்க பேசின கருத்தே வேறு, இன்றைக்கி அவங்க பேசுகிற கருத்து வேற மாதிரி இருக்குது. என்ன யோ நான் அப்போ நம்மளை நீங்கள் சொல்லும்போது, ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது அப்படி தான் இருக்குங்க, இப்போ இன்னும் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் தாங்க. பீப்புள் ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த ஃபேக்டரை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன் ஒய் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இவ்வளோ அரசியல் தலைவர்கள் இருந்தால், இவ்வளோ பேர் கட்சி ஆரம்பித்தோம், ஏன் இவ்வளோ பற்று அப்படின்றதுக்கு அன்புன்றத யாரும் தடுக்க முடியும். அதை நீங்கள் அன்பை எப்படி எதை வச்சுங்க அடிக்க முடியும்? எதையும் வச்சு அடிக்க முடியாது. நீங்கள் பணம் கொடுத்தாலும் ஒரு அம்மாவுக்கும் குழந்தைக்கும் உள்ள பாசம் எப்படி ஸ்ட்ராங்கான பாண்டு, அதை விட ஸ்ட்ராங்கான பாண்டாக இருக்குது தலைவர் விஜய் மேலே. அது ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டே போகுது. அப்போது நீங்கள் அதை எதை வச்சு அடிக்க முடியும்? லேப்டாப் கொடுத்தா உடனே அடுத்த செகண்டில் மாற்றிடுறான். ஆமாம், அது வர வாரண்டி, அதை வேறு அழிச்சா வாரண்டி வேறு இல்லைன்ற மாதிரி போதுரா அப்படின்றாங்க. எனக்கு தான் எதுக்குன்னா அந்தளவுக்கு இப்போ ஒன்றும் இல்லைங்க. 10,000 அப்ளிகேஷன் 1 மணி நேரத்தில் பனையூரில் வித்துருச்சுன்னா 234 தொகுதியில் போட்டி போடுறதுக்கு ஆள் இருக்கான்னு கேட்டவங்களுக்கு 10,000 ஃபார்ம் 1 மணி நேரத்தில் வித்துருச்சுன்னா அப்போ மக்களோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது? எழுச்சி. அது ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. இவங்க அதை இவங்களுக்கு தெரியுதா தெரியலையா, இல்லை தெரிஞ்சும் அமைதியாக இருக்கிறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய பயத்தை 2 கட்சிகளுக்கும் ஏற்படுத்தியிருக்கு. 234 தொகுதிக்கும் இவ்வளோ விருப்பம் இவ்வளோ டைமில் விற்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் சரியாக அந்த இடத்துல பண்ணலை, பாதுகாப்பு இடம் கொடுக்கலன்றாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே ரெசிடென்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க. யாருக்குங்க தெரியும் இவ்வளோ பேர் வருவாங்கன்ட்டு? சரி, யாருக்கு இப்போ நார்மலாக போட்டி போடுறவங்க தான் வாங்கிட்டு போவாங்க. 2வது இன்னும் அதுக்கான 10 நாளுக்கு மேலே டைம் இருக்குது. முதல் நாளே வந்துட்டாங்களே இவ்வளோ பேர். ஏன்னா சார் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கட்சி நடத்துறீங்க, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் பண்ணுறதை விட்டு 2 பேரும் பேசினாங்கன்னா அந்த 2 பேரை தூக்கிட்டு நானும் அங்கே தான் இருந்தேன். நானும் அந்த கூட்டத்தில் தான் போனேன். எனக்குலாம் எந்த சிக்கலும் இல்லை. நான் அந்த கட்சி ஆஃபீஸ் இருக்கிற ஒரு இடத்துல கட்சி ஆஃபீஸுக்கு ஜஸ்ட் முன்னாடி ஒரு பேரிகேட் போட்டாங்க, அவ்வளோதான். வேறு எங்கே பேரிகேட் இருந்தது? ஏன்னா ரெசிடென்ஸ்லாம் நீங்கள் பேட்டிலாம் கூட அவங்க அப்படி தாங்க பேசுவாங்க. யாராவது இப்போ 2 பேரை இவங்களே ஏவி விட்டுருப்பாங்க, பேசுங்க போயிட்டு அப்படின்ட்டு. மற்றபடி அங்கே எந்த பிரச்சனையும் மற்றபடி அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வளர்ந்து வர கட்சி போய் சென்னையோட அவுட்ஸ்கட்ஸில் போய் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்களே அப்படின்றாங்களே சார். எங்கே இருந்தா தைலாபுரத்தில் ஆஃபீஸ் நடத்தலையா?
தைலாபுரத்துலேருந்து அரசியல் நடத்தலையா? அது அப்படிலாம் மாவட்டமே தாண்டி இருக்கு. அதான் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் ஒரு கிரிட்டிசிசம். இதான் அதான் ஏதாவது குறை சொல்லணுன்றதேக்க சொல்லிகிட்டே இருக்கிறது தான். ஏன்னா அடுத்தபடி இந்த கூட்டணிக்கு வந்து திரு கிருஷ்ணசாமி அவர்கள் வரப்போறதா சொல்றாங்க சார், புதிய தமிழகம் கட்சியின் தலைவர். எனக்கு தெரியலங்க, ஐ ஹவ் நோ ஐடியா. ஓகே, ஏன்னா செய்திகளில் வந்துடுச்சு, அதனால தான் கேட்டேன். ஸோ இப்போ இவ்வளோ பேசிட்டு இருக்கோம். நமக்கு செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கொங்கு மண்டலத்தில் 29 தொகுதி இருக்கு, அது எல்லாமே வந்து நாங்கள் வெற்றி பெற்று திரு விஜய் அவர்கள்ட்ட சமர்ப்பிப்போம்ன்றாங்க. சாத்தியமா சார் இது? எங்க கொங்கு மண்டலம் மட்டும் இல்லைங்க, அனைத்து மண்டலங்க. இல்ல நான் சொல்றது கொங்கு அனைத்து ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன். இப்போ ஒரு அலைன்னு வரும்போது அது கொங்கு மண்டலத்தை மட்டும் அடிக்காது, தமிழ்நாட்டுக்கு மட்டும் பாண்டிச்சேரி சேர்த்து தான் அடிக்கும் அது. சரிங்களா? கேரளாலையும் பாதிப்பு இருக்கும், ஆந்திராலையும் பாதிப்பு இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களே, ஏடிஎம்கே பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்த அப்படி பகுதி. 10 தேர்தலில் இப்போ எப்படி தோத்து போனாங்க ஸ்ட்ராங்காக இருந்தவங்க? இல்ல லாஸ்ட் எலெக்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு தோத்தாங்களா இல்லையா? தோத்தாங்க, அவ்வளவுதானே. ஆனா அந்த இடத்துல ஜெயிச்சிட்டாங்க. எங்க இந்த இடத்துல அதுதாங்க அதுல அது தாவேகா வருகைக்கு முன்பு தாவேகா வருகைக்கு பின்புன்னு தான் பார்க்கணும். பல கட்சிகள் காலியாகும் பாருங்க. நான் வேணா சொல்றேன், ஏன்னா கரூர்ல ஒரு சைடு ஒரு ஸ்ட்ராங் மேன் ஒருத்தர் இருக்காரு, செந்தில் பாலாஜி. மக்களை விட ஸ்ட்ராங் மேன் யாருங்க இருக்க? மக்களை விட வலிமையானவர்கள் யார் இருக்கா? ரொம்ப எளிய மக்கள் தான், ஆனா அவங்களுடைய வலிமை இருக்குல்ல, அது யாருக்கிட்டையும் வராது. ஏன்னா கரூர்ல தான் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு, நம்ம நடந்ததுக்கு அப்புறமும் தாவேக்காக்கு ஆதரவு இருக்கு. ஆமா, நம்புறீங்களா? இருக்குதுங்க. அங்க மக்கள்கிட்ட நீங்க எதை கேட்டிருப்பீங்களா சார், என்ன சொல்றாங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு? மக்கள் வந்து தலைவரை நம்புறாங்க, தலைவரை வந்து ஒரு மிகப்பெரிய ரட்சகர் மாதிரி பார்க்குறாங்க. இவர் வந்தாருன்னா நம்மளுக்கு கஷ்டம்லாம் போயிடும்னு நினைக்கிறாங்க. ஆமாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. ஊழலை நீங்கள் ஒழிச்சிட்டாலே போதுங்க. மேல் மட்டத்தில் நடக்கிற கோடிக்கணக்கான 1000 கோடி 2000 கோடி நடக்கிற ஊழலை ஸ்டாப் பண்ணாலே போதும். ஏன்னா ஊழலை பற்றி பேச திரு விஜய் அவர்களுக்கு வந்து தகுதியே இல்லைன்றாங்க. ஏன்னா இப்போ சமீபத்தில் அபராதமும் போட்டாங்க ஐடி கேஸுங்க. இப்போ 15 கோடி வரி ஏய்ப்புக்கு 1.5 கோடி அபராதம் போட்டாங்கன்னு வைங்களேன், எல்லாரும் கட்டிட்டு போயிட்டே இருப்பானா இல்லையா? இந்த லாஜிக் இருக்கா இருக்காது? நீங்கள் சொல்கிறீங்க வரி, நான் சொல்கிறேன் வரி ஏய்ப்பே கிடையாது, நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. வரி ஏய்ப்பு 15 கோடி நீங்கள் பண்ணிட்டீங்க, சரிப்பா 10% 1.5 கோடின்றது கட்டிட்டு போயிடு அப்படின்னு இன்கம் டேக்ஸ் சொல்லிச்சுன்னா இந்தியாவில் உள்ள எல்லாம் என்ன பண்ணுவான்? 10% கட்டினா நம்மளுக்கு 15 கோடி லாபம் இல்லைங்க, அப்படி தானே எல்லோரும் பார்ப்பாங்க. இப்போ இது என்னென்னா 2015-16 2016-17 எல்லா வரியும் செட்டில் பண்ணியாச்சு, ரைட்டுங்களா? ஒரு ஃபினான்ஷியல் இயர்ன்றது ஒன்று இருக்குல்ல, அதில் தானே பண்ண முடியும். அதில் 15-16 கட்டி 16-17 கட்டியாச்சு. 17, 18, 19, 20, 21, 22 5 வருஷத்துக்கு அப்புறம் ஃபைன் போடுது. எது? இன்கம் டேக்ஸு. சட்டத்தில் 6 நீ அப்படி ஏதாவது உனக்கு ஃபைன் போடணும்னா நீ 6 மாதத்துக்குலாம் போடணும். அப்படி போட்டால் கூட அதை நம்ம சேலஞ்ச் பண்ணலாம் கோர்ட்டில். அது வந்து அது வந்து அவங்க போட்டதுனாலே அது உண்மை கிடையாது. 5 வருஷத்துக்கு அப்புறம் போடுறாங்க. 2022 அந்த ஃபைன் போட்ட உடனே ஹைகோர்ட்டில் நம்ம சேலஞ்ச் பண்ணுறோம். சுமதி அனந்த்ன்றவங்க, அனிதா சுமந்த் அவங்க அதில் வந்துட்டு இப்போ இன்கம் டேக்ஸ் பண்ணது தப்புன்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ 22 தீர்ப்பு, இன்ட்ரீம் தீர்ப்பாக இருந்தாலும் 22, 23, 24, 25, 26 வருது மறுபடியும் இந்த கேஸு. இந்த நீதிபதி கூட எதிர்த்தரப்பு வாதத்தின், அதாவது எங்களோட பெட்டிஷனருடைய அப்ஜெக்ஷனுடைய அதில் உள்ள நியாயங்களை நான் பார்க்கவே இல்லை, நான் வந்து ஆர்டர் போடுறேன், நீ வேணால் மேலே போய் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இதுவும் ஃபைனல் கிடையாது. இப்போ இதை எதுக்கு இந்த 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 வழக்கையும் இந்த வழக்கின் தீர்ப்பையும் வரி ஏய்ப்புன்னு மாற்றாங்க பாருங்க, புரியுதா நான் சொல்கிறது? அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அது எப்போ வருது? நான் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்ய விட மாட்டேன்னு போது இது வருது. இது வந்து அகைன்ஸ்டாக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இதை வச்சு பயங்கர நரேட்டிவ் செட் பண்ணுறாங்களே. அப்போ இது எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சுமே இவங்க இதான் இப்படி தான் பண்ணுறாங்க. சார் இப்போ வந்து அரசியல் கட்சிகளுக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்களே சார் இந்த பரப்புரைக்கலாம், அது வந்து தாவேக்காக்கு தான் வந்து கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக இருக்குன்றாங்க. சாஃப்ட் ஸ்குவீஸ்னுவாங்களே, அதான் பண்ணுறாங்க. ஏன் சார் தாவேக்காக்கு அது உண்மையில நடக்குதா? சரி, இப்போ கூட உண்மையாக கொடுத்துட்டாங்க சார், 13ஆம் தேதி கொடுத்துட்டாங்க அனுமதி. வேலூருக்கு என்ன சொன்னாங்க? வேலூரில் என்ன சிஎம் ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் உங்களுக்கு அனுமதி தர முடியும். சிஎம் தமிழ்நாட்டில் இருந்தால் யாருமே தமிழ்நாட்டை விட்டு ஓடிக்கணுமா என்ன? அப்போ திமுக வந்து முதன்மையாக வந்து எல்லா அனுமதியும் கிடைக்குதுன்றீங்க. எங்களுக்கு அனுமதி மறுக்குதுங்க இந்த அரசு, முடக்கிறதுக்கு நினைக்குது. ஏன் சொல்கிறாங்கன்னா உங்கள் சைட்லேருந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டு வாங்க, நாங்கள் வந்து கொடுக்குறோன்றாங்க. என்ன மிஸ்டேக்? நீ 1000 இஷ்டத்துக்கு போட்டுகிட்டே இருப்பீங்க ரூல்ஸை. ஒரு 5000 கண்டிஷன்ஸ் போடுங்களேன்.
அது எல்லாமே பூர்த்தி பண்ணணுன்ற மாதிரி தாவேக்காக்கு மட்டும்தான் நிர்பந்தம். தாவேக்காவுக்கு மட்டும்தான் இங்கே வந்து பிரச்சனையே. மற்ற எல்லாருக்கும் பாஜக பண்ணுறாங்க, ஏடிஎம்கே பண்ணுறாங்க, விசிகே பண்ணுறாங்க, திமுக வந்து காப்பி அடித்து மாநாடு நடத்துது, ஐடியா திருட்டு, காசு திருட்டு பார்த்துருக்கேன். அவ்வளோ அச்சம் ஏன் சார்? ஏங்க தோல்வி தான், தோல்வி பயம் தானுங்க. வாஷ் அவுட் ஆயிருங்க. வாஷ் அவுட் ஆன அளவுக்கு அந்த கவர்மெண்ட் இருக்கு. எண்ட் ஆஃப் டிஎம்கே. இல்லை சார், நான் கேட்குறது வாஷ் அவுட் ஆகிற அளவுக்கு அந்த நிலைமை இருக்குன்னு. ஆமான்றேன். மக்கள் மத்தியில் அந்த பல்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா? உண்மையாங்க. இல்லைன்னா நான் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்ல மாட்டேன்ல. இவர்கள் வந்து பூனை கண்ண மூடிட்டா உலகமே இருண்டுதான் நினச்சிட்டு இவங்க இருக்கலாம். பட் the factor is not that way. ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து ஏடிஎம்கே, அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இப்போ விமர்சிக்க ஆரம்பிக்கிறாரு. அது ஏன்? சரி, அரசியல்னு வந்துட்டா அவங்களுக்கு பயம் வரும்ல. என்னடா நம்மளோட எதிர்காலமே ஈதர் வே ஏடிஎம்கே இஸ் ஃபினிஷ்ட். அதை பற்றி பேசுகிறது நம்மளுக்கு வந்து தேவையற்ற வேலை. தேர்தலுக்கு முன்பே 3வது இடத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். அவங்களோட இருப்பை காட்டுறதுக்கு தான் திரு விஜய் அவர்களை விமர்சிக்கிறாங்களா? இப்போ அவங்க இருப்பை காட்டுறதுல கடுப்பை காட்டுறதுல வச்சுக்கலாம். ஏன்னா அப்போல்லாம் வந்து கொடியா செஞ்சது பிள்ளையார் சொல்லினாரு, அப்படியே மாறிட்டாரு சார். வேறு வழி. பாஜக கொடுக்குற ஒரு அழுத்தம் இல்லை, அப்படிலாம் கிடையாதுங்க. அவங்கள வந்து நம்ம பேசவே வேணாம். நம்மளுடைய டார்கெட் எங்க? டிஎம்கே. அதை ஆட்சி பீடத்திலேருந்து கீழே இறத்தணும். அதற்கு எல்லா வல்லமையும் தாவே கேட்டால் இருக்குது. 26 தேர்தலில் அது பிரதிபலிக்கும். செய்ய நிறைவாக ஒரு கேள்வி. எலெக்ஷனுக்கு இன்னும் 60 நாள் தான் சார் இருக்குது முழுசா. திரு விஜய் அவர்கள் இதுக்கப்புறம் செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? எப்படி ஃபயராக இருக்குமா? என்ன ஆக போகுதுன்றத தலைவர் வந்து ஒரு ட்வீட் போட்டாலும் அது ஃபயர் தான். ஒரு நிமிடம் பேசினாலும் ஃபயர் தான். எங்கேயாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வந்தாலும் அது ஃபயர் தான். நேற்று நம்ம ஒய்எஸ்ஆர் ரெட்டி பையன் அவங்களுடைய திருமணம் போனதை பற்றி நெறிதே. சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக அந்த ஃபோட்டோஸ் தான் போயிட்டு இருக்கு. ஆமாம். அப்போ அப்படி இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம் வந்து ஐடி விங் இருக்குது அப்படிலாம் கிடையாது. மக்களுடைய கவனமும் ஈர்ப்பும் எங்கே இருக்குது அப்படின்றதுக்கான எடுத்துக்க. அந்த அதே ஃபங்க்ஷனுக்கு சிஎம்மும் போனார், டெப்டி சிஎம்மும் போனார். யாருமே கண்டுக்கலையே. திரு விஜய் அவர்கள் போன ஃபோட்டோஸ் தான் வைரலாக போயிட்டு இருக்கு சார். ஸோ 2026 திரு விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறது உறுதின்றீங்களா நீங்கள்? டபுள் உறுதி, எந்த சந்தேகமும் இல்லை. அவ்வளோ கான்ஃபிடென்ட், அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். வெற்றி நிச்சயமாக நிச்சயம் தான். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். ரொம்ப நன்றி.